வணக்கம் நண்பர்களே, இதுவும் மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான். மிக மிக கவனமாக அறிவியல் பூர்வமாக இந்த பதிவை கேட்டுக்கொள்ளுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணால் தான் என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெண்களுக்கு பீரியட்ஸ் மாதவிடாய் காலம் பீரியட்ஸ் பிரிவில் உறவு வச்சுக்கிட்டா, தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா நல்லதா, அது சரியாக இருக்குமா, அது முறையானதா, இந்த சந்தேகங்கள் பெரும்பாலான பெண்களுக்கு இருக்குது. முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த பீரியட்ஸ் பீரியடில் உறவு வச்சுக்கிறது எல்லா காலத்துலேயும் எக்கச்சக்கமாக அந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. வெளிப்படையாக இதை பேசுகிறதுக்கு நிறைய பெண்கள் தயங்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் செக்ஸ் வச்சுக்கிறது அசிங்கமா அப்படின்னு முதல்ல கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நான் மருத்துவர்களுடைய விளக்கங்களை தான் இதில் கொடுக்குறேன். பெண்களுக்கு கல்யாணம் நிச்சயமான உடனேயே வீட்டில் இருக்க அம்மா, சித்தி, அத்தை மாதிரி பெரிய வயதில் மூத்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள் தலை முழுகிறப்போ அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. தன்னோட உடல் பற்றிய சயின்ஸ் நாலேஜ் இல்லாத காலங்களில் அதை அப்படியே மற்ற பெண்கள், அந்த கல்யாணமான பெண்கள் நம்பிடுவாங்க. ஆனால் அசிங்கமாக அருவருப்போ கொள்ள வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு மருத்துவர்களுடைய குறிப்பு. சம்மந்தப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் சம்மதம்னா மட்டும், இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறேன். பீரியட் பீரியடில் செக்ஸ் வச்சுக்கன்னு யாரையும் அவங்க கட்டாயப்படுத்தலை. சம்மதம் இருந்தால் வைத்துக்கொள்வதில் தவறில்லை. பீரியட்ஸ் நாட்களும் தாம்பத்திய உறவுக்கான நாட்கள் தான் அப்படின்னு டாக்டருடைய விளக்கம். சரி, இதில் பீரியடுகள் வச்சுக்கிட்டா ஜன்னி வந்துடும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஜன்னின்னா இதுவும் பழைய காலத்து நம்பிக்கை தான். டெட்டனஸ் அப்படிங்கிற நோயை தான் நம்ம ஊரில் ஜன்னின்னு சொல்கிறோம். டெட்டனஸ் என்ன வரும்? கிளாஸ்டரிடினம் டெனினி அப்படிங்கிற வைரஸ் பெயர். இந்த பெயர்களை நான் உச்சரிக்கும் போது வேணால் மருத்துவ படிப்பில் அதனால் எனக்கு கொஞ்சம் தவறாக உச்சரிக்கலாம். இந்த வைரஸ் பாக்டீரியானால தான் வருது. தூசி, இரும்பு, இதெல்லாம் இந்த பாக்டீரியாக்கள் எங்கே இருக்குது, இந்த கிருமிகள் எங்கே இருக்குது, பெண்ணோட பீரியட்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது எதுலேருந்து வரும் இந்த பாக்டீரியாஸ் அப்படின்னா தூசி, இரும்புடைய துரு, இரும்பு துரு, இது ரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இரும்பு துரு, விலங்குகள் மூலமாக தான் இந்த பாக்டீரியா மனிதனுக்கு பரவும். ஆனால் ஒரு மனிதர்கிட்டேருந்து இன்னொரு மனிதனுக்கு இது பரவாது. அதனால தான் டெட்டானஸுக்கும் மாதவிடாய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பீரியட்ஸ் பீரியடில் வலி அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் உறவு வச்சுக்கிட்டால் வலி குறையுங்கிறது தான் மருத்துவத்துடைய பதிலாக இருக்குது. அது என்ன ஆச்சரியமாக இருக்குது? அப்போ அதை அனுபவிச்சவங்களாம் என்ன அப்படின்னா, தாம்பத்திய உறவோட உச்சக்கட்டத்தில் பெண்களுக்கு உடலில் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்கள் அந்த நாட்களில் பெண்களுக்கு வரக்கூடிய தசைப்பிடிப்பு, அதாவது பீரியட்ஸ் நாட்களில் வரக்கூடிய தசைப்பிடிப்பு, அடி வயிற்றில் வலி, அதுகளெல்லாம் குறைச்சி விட்டுரும். தவிர அந்த நாட்களில் ஏற்படக்கூடிய மூடு ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும் மூடு. ஸோ அதுவும் குறையும். ஆனால் இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு வலி இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இதை செய்யணும். லேசாக வலி இருக்குன்னா அதை தாங்கிக்கிடுவாங்கன்னா செய்யலாம். சில பெண்களுக்கு மாத்திரை போட்டால் தான் இந்த வலியே குறையும். எது உடம்பு வலி, இந்த இடுப்பு வலியெல்லாம். அவங்க வலி தாங்க முடியாமல் தரையில் படுத்து உருள்ற அளவுக்கு இருக்கும் வலி. அப்படிப்பட்ட பீரியட்ஸ் நேரத்துலாம் தாம்பத்திய உறவை பற்றி யோசித்து பார்க்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு சந்தேகம் இருக்குது, இரத்த போக்கு அதிகமாகுமா? பொதுவாக இப்படி ஆகாது அப்படிங்கிறத மருத்துவருடைய இது என்னென்னா, இது வழக்கம் போல தான் இருக்கும். ஏன்னா இரத்தப்போக்கு அப்படிங்கிறது கருப்பையிலிருந்து, பெண்ணோட கருப்பையிலிருந்து வருது. உறவு பெண் உறுப்பில் நடக்குது. அதனால் இந்த இரத்தப்போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலருக்கு உறவு கொள்கிற நேரத்தில் கருப்பை சுருங்கினா இரத்தப்போக்கு அதிகமாக வரலாம். இது அதாவது இதில் தெளிவாக மருத்துவர் சொல்கிறது, சில எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு இருக்கிறதுல மட்டும்தான் இதில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி பீரியட்ஸ் நேரத்தில் அவங்க நார்மலாக இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் உறவு கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பழைய காலத்து மூட நம்பிக்கைகளால் இது பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளணுங்கிறது அவர்களுடைய விருப்பம், உடல் சார்ந்த விஷயம். டாக்டர்கள் அவங்கவுங்க பார்க்குற டாக்டர்கள் கொடுக்குற மெடிக்கல் அட்வைஸ். ஸோ இதை நான் வந்து பொதுவான ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தான் என்னோடய வீடியோவோட நோக்கம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் பாருங்கள், சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.